நம்மளுடைய மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதற்கு எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ஸ்கிரீனு. கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபாய் நம்ம வந்துட்டு லேட்டஸ்டா நம்ம கம்பெனி வந்துட்டு கிளைம் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. காலகாலமா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம சேமிப்பு பண்ணுவோம். குறைந்த வருமானம் இருக்கிறவங்களும் சரி, அதிக வருமானம் இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு ஏற்ற சேமிப்பு பண்ணுவாங்க. நம்ம என்ன சேமிப்பு பண்ணாலும், பல ஆண்டுகளா நம்ம என்ன சேமிச்சு வச்சிருந்தாலும், எதிர்பாராம வரக்கூடிய ஒரு மருத்துவ செலவு காலங்காலமா நம்ம சேமிச்சு வச்சிருந்த அனைத்து சேமிப்பையும் ஜீரோ ஆகக்கூடிய வாய்ப்பும், அதற்கு பிறகு நமக்கு தேவை இருந்தா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மருத்துவமனையில் இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி, நம்மளை சந்திக்க கூட தயங்குவாங்க. நம்ம அவங்க கிட்ட கடன் கேட்டுருவோமோன்ட்டு. சிலர் கடன் கொடுக்கலாம். அந்த கடன் கொடுத்தாலும் அதனையும் நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ நீங்க நீண்ட காலமா சேமிச்சு வச்ச தொகையும் ஜீரோவானது, அதுக்கப்புறம் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனையும் நீங்க திருப்பி செலுத்த வேண்டிய சூழல். அப்போ உங்களுடைய நிதி மேலாண்மைய கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு நீங்க பின்னோக்கி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டு. அப்போ இதற்கு உண்டான மாற்று அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு மருத்துவ காப்பீடு தான், மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. நம்மளுடைய இந்தியால பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வாகனத்துக்கு கட்டாயமா எல்லாரும் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஆனா மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படி கட்டாயம் இல்லை. ஆனால் நமக்குள்ள அதுவும் ஒரு கட்டாயம் அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டு கண்டிப்பா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இப்ப நீங்க ஒரு சேவிங்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன் வரும் அல்லவா, அந்த ரிட்டர்னும் கூட நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு பிரீமியமா செலுத்தக்கூடிய வாய்ப்பா நீங்க மாற்றலாம். அப்போ இந்த பிரீமியம் செலுத்துறது அப்படிங்கிறது நமக்கு செலவு கிடையாது, வருமானம் கிடையாது, நம்மளுடைய பாதுகாப்பு. இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு முழு ஆலோசனைகள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.